அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். தற்போது ஜெயா டிவியின் சிஓவான விவேக் ஜெயராமன் அவர்கள் பார்த்தீங்கன்னா நாம் தமிழ் கட்சி நிர்வாகிகளிடம் நேரடியாக ஒரு விஷயத்தை பேசியிருக்காரு. அது என்னென்ன வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம், வாங்க பார்க்கலாம். கட்சி ஆரம்பித்த இந்த 14 ஆண்டுகளாக நாம் தமிழ் கட்சிக்கு பார்த்தீங்கன்னா பெரிதாக எந்த ஒரு ஊடக ஆதரவும் இல்லை அப்படின்றதான் நிதர்சனமான உண்மையாகவே இருக்கு. ஆரம்ப காலத்தில் சீமான் இது குறித்து என்ன முடிவு எடுத்தாரு அப்படின்னா, நம்மளுடைய வீடியோக்கள் அனைத்தையுமே யூடியூப்ல ஒரு சேனல் ஓப்பன் பண்ணி போடலாம் அப்படின்னும் அதில் நிறைய பார்வையாளர்கள் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு தான் பார்த்தீங்கன்னா நாம் தமிழ் கட்சி யூடியூப் சேனலே ஒன்று ஆரம்பிச்சிருந்தாங்க. அந்த ஒரு தருணத்தில் ஸ்மார்ட் போனுடைய பயன்பாடு மிகவும் குறைவு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். அந்த ஒரு தருணத்தில் தமிழ் தேசியத்திற்கு என்று ஒரு யூடியூப் சேனலே கிடையாது அப்படின்னு சொல்லலாம். நாம் தமிழ் கட்சிக்குன்னு ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பித்த பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா அந்த ஒரு தருணத்தில் தான் ஸ்மார்ட் போனுடைய பயன்பாடு அதிகரிக்க ஆரம்பிச்சிருது. இதனை அடுத்து நிறைய பேர் அந்த ஃபோனை வாங்கினதும் அதற்கு பிறகு சீமானுடைய வீடியோக்களை ஸ்டேட்டஸில் பார்த்து அதற்கு பிறகு முழு வீடியோவுமே பார்த்து நிறைய மக்கள் பார்த்தீங்கன்னா சீமானுடைய பேச்சினால் ஈர்க்கப்பட்டு தற்போது நாம் தமிழ் கட்சிக்கு என்று ஒரு 30 லட்சம் வாக்காளர்கள் இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஆனால் அதுவும் இந்த தேர்தலில் 1 கோடி வாக்காக மாறப்போகுது அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மையாகவே இருக்கு. இந்த அளவுக்கு சீமான் வளர்ந்ததற்கு ஒரு முதல் முக்கிய காரணமே என்ன அப்படின்னா அவருடைய தமிழ் பேச்சை அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஏன்னா தமிழர்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தமிழ்லேயே நிறைய மொழியை கலந்து பேசுற ஒரு காரணத்தினால அவங்களே நிறைய விரக்தி அடைஞ்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஆனா சீமான் தமிழை எந்த ஒரு மொழியோட கலக்காமலும் எந்த ஒரு ஆங்கில வார்த்தை இல்லாமலும் முழுசா தமிழாகவே பேசும்போது பார்த்தீங்கன்னா மக்கள் அனைவருக்குமே அது ஒரு பெரிய ஈர்ப்பாக மாறி நம்மளும் இந்த மாதிரி பேசணும் அப்படின்னு முயற்சிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. தற்போது 14 ஆண்டு காலங்களுக்கு பிறகு சீமான் அவருடைய வளர்ச்சி அப்படின்றது அசுரத்தனமாக இருந்துட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த ஒரு தருணத்தில் ஜெயா டிவி பார்த்தீங்கன்னா சீமானுடைய வளர்ச்சியை தனக்கு சாதகமாக மாற்றிக்கணும் அப்படின்னு சுயநலமாக ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. பொதுவாகவே ஊடகங்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ஆதாயம் இல்லாத ஒரு விஷயத்த பண்ணவே மாட்டாங்க அப்படின்னு நம்ம அனைவருக்குமே தெரிஞ்சிருக்கோம். ஆரம்ப காலத்தில் நாம் தமிழ் கட்சிக்கு ஆதரவாக வீடியோ போட்டால் நமக்கு எந்த ஒரு பயன்பாடும் இல்லை அப்படின்ற காரணத்தினால தான் சீமானுக்கு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஊடகங்களுமே பெரிதளவில் ஆதரவு கொடுக்காம இருந்தாங்க. ஆனால் நாம் தமிழ் கட்சி எப்போ 2021 தேர்தலில் 30 லட்சம் வாக்கு வாங்கினாங்களோ அதனை அடுத்து ஊடகங்கள் போட்டி போட்டுட்டு சீமானுடைய வீடியோக்கள் எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. தற்போது இந்த ஒரு விஷயத்தை தான் பார்த்தீங்கன்னா ஜெயா டிவி எடுக்க போறாங்க. அது என்ன அப்படின்னா பிற ஊடகங்கள் மாதிரி இல்லாமல் சீமானுடைய வீடியோவை நாங்கள் லைவ்ல கவர் பண்றோம் அப்படின்னும் அதற்கு பிறகு நாம் தமிழ் கட்சியுடைய நிர்வாகிகளை விவேக் ஜெயராமன் அழைச்சு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இனிமேல் நாம் தமிழ் கட்சியிலிருந்து எந்த ஒரு வீடியோ வெளியாகிறதா இருந்தாலும் அது ஜெயா டிவில தான் முதல்ல வெளியாகணும், இதுக்கு சம்மதமா அப்படின்ற மாதிரி ஒரு ஒப்பந்தம் மாதிரி பேசியிருக்காரு. இது பாத்தீங்கன்னா நாம் தமிழ் கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு சில நிர்வாகிகள் மூலம் நமக்கு கிடைக்கக்கூடிய தகவலாக இருக்கு. இந்த நிர்வாகிகள் பாத்தீங்கன்னா நமக்கு ரொம்பவே நெருக்கமானவங்க அப்படின்ற காரணத்தினால அவங்களுடைய பேரை நம்மளால சொல்ல முடியாது. மேலும் விவேக் ஜெயராமன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இது ஒரு ஒப்பந்தம் மாதிரி இல்லாம ஒரு நட்பு ரீதியாக இருந்தா இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னு நாம் தமிழ் கட்சி நிர்வாகிகளிடம் பாத்தீங்கன்னா நேரடியாகவே ஜெயா டிவியின் சிஓவான விவேக் ஜெயராமன் பேசியிருக்காரு. இனிமே ஜெயா டிவில நாம் தமிழ் கட்சியுடைய நியூஸ் லைவ்ல வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த ஒரு விஷயத்தை விவேக் ஜெயராமன் தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் எல்லா விஷயங்களுமே ஓகே ஆனதுக்கு அப்புறம் பகிர்வாரு அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. மேலும் இந்த தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்க கருத்துக்களை கமெண்ட்ஸ் தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.